அநேக புயல்கள் வரும், காற்றடிக்கும். காட்டு தீக்கும் தீக்குச்சியில் எறிகிற தீக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? தீ பெட்டியில் அப்படி பொறுத்துனீங்கன்னா அந்த குச்சியில் எறிகிற தீ காற்று பட்ட உடனே அணைஞ்சு போயிடும். ஆனால் காட்டு தீ காற்று அடிக்க 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 அருகில் பற்றி கொண்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் அது அணையாது. அது எப்போ அணையும்னா பக்கத்தில் எந்த மரமும் இல்லாமல் எல்லாம் கருகி போச்சுன்னா மட்டும்தான் அணையும். இல்லை தண்ணி ஊற்றி அணைக்கணும். உங்களுக்குள்ள எரிகிற தீ எப்படிப்பட்டதுன்னா அபிஷேகத்தின் நெருப்பு, கர்த்தருடைய வார்த்தையினால் எரிகிற நெருப்பு. எந்த தீ வந்தால், எந்த நெருப்பு வந்தால், எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், சத்ருனுடைய வார்த்தைகள் வந்தாலும், மனுஷன் நம்மை புண்படுத்தும் விதமாய் பேசினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மாறாக அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். உங்களை குறித்து அவதூறாய் பேசினால் உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்துவார். சொன்ன இதே வாய் வந்து திரும்ப சொல்லும், கர்த்தர் உங்களுடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம்.